ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காப்பிடி அளவுக்கு ரவை, காப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடிசா நறுக்கின இஞ்சி, பொடிசா நறுக்கின பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறம் பொடிசா நறுக்கின கருவேப்பிலை, பொடிசா நறுக்கின ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடிசா நறுக்கின முந்திரி. இது ஆப்ஷனல் தான். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம், கட்டி இல்லாமல் கலந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லாவே ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம கட்டியாக இருந்தது, ரவா கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா நம்ம கையால் கூட நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நீர்மோர் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்துக்கணும். தோசை தவா நல்லா ஹீட்டாக இருக்கணும். அது மாதிரி நல்லா ஃப்ளாட்டான தோசை தவாவில் நம்ம இந்த ரவா தோசை ஊற்றணும். மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆகிடும் ரெடியாக.